நான் உறுதிக்கோள் படத்துடைய இயக்குனர் ஐயனார். இந்த படம் நான் நெடுஞ்சாலை படம் வந்துட்டு அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து நான் தனியாக டைரக்ஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து எடுக்க ஆரம்பித்தோம். இந்த படம் எடுக்கிறதுக்கும் நானும் நிறைய ப்ரொடியூசர் தேடினேன். எங்கேயும் கரெக்டாக செட் ஆகலை, கரெக்டாக கதை கேட்கலை. நிறைய கம்பெனிகள் ஏறி இறங்கியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கதையை வந்துட்டு படிச்சுட்டு நம்மளே பண்ணுவோம், இந்த படம் வந்துட்டு இந்த கதை வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம பண்ணுவோம், பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பி ஐயப்பன் அவர் தான் வந்து மெயினாக வந்துட்டு இந்த படத்துக்கு நான் என்ன செலவானாலும் பார்க்குறேன், நான் பண்ணுறேன்னு சொன்னார். சி பழனி என்னுடைய ஃப்ரெண்டு, அவரும் வந்து இந்த கதையை ரொம்ப நம்பி வந்துட்டு நம்ம பண்ணுவோண்ணா, நீங்கள் வந்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. கிஷோர் வந்துட்டு கோலி சோடா படத்தில் பார்த்த கிஷோர் வந்து இந்த படத்தில் த்ரோட் நாயகனாக வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். தென்னவன் சார் அப்பா கேரக்டர் நடிச்சிருக்காரு. காளி வெங்கட் வந்துட்டு ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. கண்ணன் பொன்னையா சார் நடிச்சிருக்காங்க. சிவசங்கர் மாஸ்டர் நடிச்சிருக்காங்க. ஓரளவு எல்லாம் தெரிஞ்ச ஃபேஸ்லாம் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். உறுதிகோள் படத்துடைய கேமராமேன் நான் ராஜவேல் சார்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நெடுஞ்சாலை காஞ்சநாட்டோலாம். இந்த படத்தையும் இயக்குனர் ரமேஷ் ஐயனார் அண்ணா அவங்க ரொம்ப நல்லா கதை பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து விழுப்புரம் மாவட்ட மக்களின் வாழ்வியலை துல்லியமாக படம் முடிச்சிருக்கோம். ரொம்ப நல்ல லொக்கேஷன்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். படத்தை தேட்டரில் பாருங்கள். இசை வந்து ஜூட் லினிக்கர் பண்ணியிருக்காங்க. 4 பாட்டும் அற்புதமாக வந்திருக்கு. காட்சி அமைப்பு, லொக்கேஷன் எல்லாமே நல்லா வந்திருக்கு. எல்லாமே அவுட்ரோவில் தான் எடுத்திருக்கோம். செஞ்சி, விழுப்புரம், கேரளா முக்கியமான ரொம்ப நல்ல லொக்கேஷனாக பார்த்து தேர்வு செஞ்சு நானும் இயக்குனர் ஐயனார் அண்ணாவும் எடுத்திருக்கோம். கிஷோர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தின் கதை வந்து எப்போவுமே ஊதாரியாக சுற்றிட்டு இருக்கிற பையனுக்கும் ஒரு குடும்ப பொறுப்பு இருக்குது. வீட்டுக்கு உதவாத பையன் அப்பா நினச்சிட்டு இருக்கிறப்ப குடும்ப பொறுப்பு எனக்கு இருக்குங்கிற மாதிரி கிளைமேக்ஸில் ஹீரோ சொல்லியிருப்பார். கிஷோர் தேவ் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. மேகனாவும் ரொம்ப நல்லா அழகாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காங்க. மழை, காடுகள், கேமராவே போக முடியாத அளவுக்கு தனித்தனியாக லென்ஸு, கேமரா, பாடி கழட்டிட்டு போய் குகைக்குள்ளெல்லாம் போய் எடுத்திருக்கோம். செஞ்சி குகைகள் எல்லாம் ஃபுல்லாகவே மலைகள் அந்த மாதிரி தான் போய் ரொம்ப தனித்தனியாக கேமரா தனியாக, பாடி தனியாக, லென்ஸு தனியாக போய் லைட்டு தனியாக, ஆட்களே போக முடியாத இடத்துலலாம் ரொம்ப கடினமாக போய் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா எடுத்திருக்கோம். சொக்குரனே பாடல் வந்து ரொம்ப இயற்கை நிறைஞ்ச ரொம்ப அற்புதமான லொக்கேஷனில் பண்ணியிருக்கோம். சொக்குரனே அப்புறம் நான் தான் சிவனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். உறுதிக்கோள் படத்தின் மூலியமாக நான் இசையமைப்பாளராக நான் அறிமுகமாக இருக்கேன். இந்த படத்தில் வந்து மொத்தம் 4 பாடல்கள் மற்றும் பின்னணி இசை நான் அமைச்சிருக்கேன். நான் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கும் ஏற்படுற ஒரு காதலை மையப்படுத்தின ஒரு கதை. செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா, இது வந்து செஞ்சிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஏற்படுற ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட் இது. ஆக்சுவலாக இது வெறும் படம் மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு திரைப்படம். இந்த சாங்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி மொத்தம் 4 பாடல்கள். இந்த பாடல்களை எழுதினவர் வந்து மணி அமுதவன் அவர்கள். இதில் வந்து 2 வெஸ்டர்னைஸ் சாங்கு அண்ட் இன்னொரு 2 சாங் வந்து பக்கா நேட்டிவிட்டி பேஸ் பண்ண ஒரு சாங். ஆக்சுவலாக ஒரு திருவிழா பாட்டு, ஒரு நையாண்டி பாட்டு ஒன்று. ஸோ இந்த 4 பாடல்களும் எழுதுனது மணி அமுதவன் தான். அண்ட் இதுக்கு வந்து ஒரு பாடல் நான் பாடியிருக்கேன். நான் இன்னொரு பாடல் வந்து நான் தான் சிவன் சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் ஒருத்தர் பாடியிருக்காரு, ரிஷின்னு சொல்லிட்டு. அண்ட் மற்ற 2 நேட்டிவிட்டி சாங்ஸும் கவிதா அண்ட் ஜெயமூர்த்தி அவர்கள் பாடியிருக்காங்க. உறுதிக்கோள் டைரக்டர் ஐயனார் சார் வந்துட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு என்ன ஹீரோவாக போட்டு பண்ணுற படம். ஐயனார் சார் அண்ட் ஐயப்பன் சார் அண்ட் பழனி சார் 3 பேருமே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் காளி வெங்கடண்ணா, அகிலேஷ், மேக்னா இன்னும் சில பேர் வந்துட்டு இந்த படத்தில் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் வேல்யூ, தென்னவன் சார் அவங்களாம் பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வில்லேஜ் பேஸ் சப்ஜெக்ட், அந்த ஒரு ராவான ஃபிலிம் அது. ஸோ நம்ம ஊரில் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டு போகிற படம் இது. அண்ட் கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் கம் த்ரில்லர் ஜானர் இது. அண்ட் அகிலேஷோட காமெடிஸ் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் படத்தை இப்போது ஆடியோ ஃபங்க்ஷன் அதோட ஹீரோ ஆஃப் த ஷோ ஜூட் லினிக்கர் படத்துக்கு 4 சாங் பண்ணியிருக்காரு. அதில் 2 சாங் வந்து நம்ம திருவிழாவில் கேட்ட மாதிரி அழகான சூப்பரான சாங் இருக்கும். ஒரு மெலடி சாங் ஒன்று இருக்குது. உறுதிக்கோள் இந்த படத்தை பற்றி 2 வார்த்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு முன்னாடி எதிர்கோள் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதே நேரத்தில் நான் எதிர்கொள்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டைரக்டர் எனக்கு யாருன்னு தெரியல. பட் நான் ஃபோன் பண்ணி நான் குரூப்பில் பேசினேன், சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு.
அப்படியா பிரதர், ரைட் பிரதர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நானும் பேசல, அவரும் பேசல, உறுதிக்கொள் அப்படின்னு மாற்றிட்டேன்னு தெரியல. அண்ட் அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்து கேமராமேன் முத்துப்பாண்டி தான் நேற்று நைட்டு வந்து இன்வைட் பண்ணார். அண்ட் அவருக்காக நான் சொன்னேன், சார் நான் ஷூட் நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார் அப்படின்னாரு. 2 படம் அவர் கூட ஒர்க் பண்ண வேண்டியது பண்ணல, பட் கூடிய விரைவில் ஒர்க் பண்ணுவோம். டைரக்டர் ஏஎம் பாஸ்கர் பேசுகிறேன். மணிமேகலை கிரியேஷன்ஸு, மணிமேகலை தயாரிக்கும் நான் யார் என்று நீ சொல் இந்த படத்தோட டைட்டில். இந்த படத்தில் கீர்த்திதரன் ஹீரோவை அறிமுகம் பண்ணுறேன். அப்புறம் கஜேஷ் நாகேஷ் சாரோட பேரன் ஆனந்த் பாபு சன்னு அவர் பண்ணியிருக்காரு. ஹீரோயினாக சுரேகாவை பண்ண வச்சுருக்கேன், அந்த பொண்ணை அறிமுகப்படுத்தியிருக்கேன். மியூசிக் டைரக்டர் ஜான் பீட்டர், பாடல்கள் இளைய கம்பன், நடனம் ரவிதேவ், சண்டை பெயர்ச்சி பம்மல் ரவி, எடிட்டிங் பிரேமு, கேமரா எஸ் பாஸ்கர். இப்படி பல டீமோடு சேர்ந்து இந்த படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதை சொல்கிறத விட படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இதோட உழைப்பில் எங்களோட கதையும் இந்த படத்தோட டைட்டிலே தான் அடங்கியிருக்கு. நாங்கள்லாம் யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. இந்த படம் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும். இதில் வந்து சோனாவை வந்து நான் வில்லி ஆக்கியிருக்கேன் படத்தில். கராத்தே ராஜா பண்ணியிருக்காரு. இப்படி பல கேரக்டர் இந்த படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பெரிய லெவலில் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நான் யார் என்று நீ சொல் படத்தோட இசையமைப்பாளர் மணிமேகலை கிரியேஷன்ஸ் வழங்கும் திரு ஏஎம் பாஸ்கர் இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். கீர்த்திதரன், கஜேஷ் பாபு, சுரேகா மற்றும் சோனா இவர்கள் மற்றும் ஆனந்த் பாபு அவர்கள் முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்கிறாங்க. திரு ஏஎம் பாஸ்கர் இயக்கத்தில் நான் பணிபுரிகிற 4வது படம் இது. மிக குறுகிய காலத்தில் ஒரு திரைப்படத்தை திரைக்கதை அமைத்து தெளிவாக எப்படி வெற்றி பாதையில் அழைத்து செல்வது அப்படிங்கிறதுல திரு பாஸ்கருக்கு நிகர் பாஸ்கர் அவர்களே. இந்த படத்தில் மொத்தம் 4 பாடல்கள். ஓஞ்சோடியா என்ற பாடலும் காடமுட்ட கண்ணழகா என்ற பாடலும் வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட் நம்பர்ஸ். கண்டிப்பாக இந்த பாடல் மக்கள் மனத்தில் இடம் பிடிக்கும். அப்புறம் வெண்பனியாய், அப்புறம் கலங்காதே போன்ற பாடல்கள் மெலடி ரகம். நிச்சயமாக இந்த 4 பாடல்களும் மக்கள் மனதை கொள்ளுன்றதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த படத்தில் திரு இளைய கம்பன் அவர்கள் ரொம்ப அற்புதமான வரிகளை எழுதியிருக்கிறாங்க. ரவிதேவ் அவர்களுடைய நடனமும் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. படத்தோட ஆடியோ வந்து ட்ரெண்ட் மியூசிக் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. மிகப்பெரிய வெற்றியை டெஃபினட்டாக இந்த ஆடியோ பெறுன்றது என்னுடைய நம்பிக்கை. நான் யார் என்று நீ சொல் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மணிமேகலை கிரியேஷன் வழங்கும் நல்ல ஒரு அழகான படம். நல்ல அர்த்தமாக வந்திருக்குது. நல்ல ஸ்டோரிஸு, திரில்லான ஒரு ஸ்டோரி. இது மக்கள் வாய்ப்புக்கு நல்ல எல்லாருமே இது ஹோப் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதை படைப்புனால நல்லா வரணும்னு எதிர்பார்க்குறோம். நான் யார் என்று நீ சொல் படம் ஹீரோ பேசுகிறேன், கீர்த்திதரன் பேசுகிறேன். இந்த படம் மணிமேகலை கிரியேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏஎம் பாஸ்கர் சார் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி டேரக்டர் வந்து 4 மூவி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து 5th மூவி வந்து பண்ணுறாங்க. 4 மூவி ரிலீஸ் ஆகியாச்சு. இப்போ 5th மூவி இது முடிஞ்சு ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க. இந்த மந்தில் மேக்ஸிமம் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இந்த படத்தில் யாரும் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா ஒரு லெஜண்ட் லைக் ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காங்க. யாருன்னா சோனா மேம் பண்ணியிருக்காங்க, ஆனந்த் பாபு சார் பண்ணியிருக்காங்க, கராத்தே ராஜா சார் பண்ணியிருக்காங்க, பாண்டு சார் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒரு லெஜண்ட் லைக் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேக்ஸிமம் உங்கள் ஐ நீட் யூ ஆல் சப்போர்ட் அண்ட் தென் எல்லாமே வரணும். படம் வெற்றி பெற நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். ஒரு நல்ல அருமையான டைட்டில் வச்சு அருமையான கதை. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா கீர்த்திதரன், சுரேகா, சோனா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம், இந்த பாட்டுகள் எல்லாமே வெற்றி அடைய. என் பேர் சுரேகா. இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. டைரக்டர் ஏஎம் பாஸ்கர் சார் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக போயிருக்கு. மூவி எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ், ட்ரைலரும் இன்றைக்கி தான் ரிலீஸ். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. இசையமைப்பாளர் ஜான் பீட்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் டைம் கேட்ட உடனே இம்ப்ரெஸ் ஆகிறது தான் ஒரு நல்ல பாட்டு என்னை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் பார்த்தா இதில் வந்து அந்த காடமுட்ட கண்ணழகி, அப்புறம் ஏன் ஜோடியா அப்படின்ற பாடல்கள். அவரும் ரொம்ப நல்ல டான்ஸ் ஆடியிருக்காரு. எனக்கு அந்த அவரும் ஃபஸ்ட்டு படம்ன்றது தெரில, அவ்வளோ பிரமாதமாக டான்ஸ் ஆடியிருக்காரு. ஹீரோயின் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க. அவங்க வந்து தயக்கத்தோடு பேசுகிறாங்க, எனக்கு டான்ஸே தெரியாதுன்ட்டு. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் ரொம்ப அழகாக ஷார்ட் வச்சுருக்கிறார். நான் ஒவ்வொன்றையும் கவனிச்சிட்டே வந்தேன். அந்த பாடல்கள், அந்த டாப்பாங்கள், அந்த கேரளாவில் வந்து எடுத்துருக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த சாங்கை ரொம்ப அழகாக எடுத்திருந்தார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் யாரென்று நீ சொல்கிறது நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் எது மாதிரி படம்ன்றது நாடே சொல்லணும். ஒரு வெற்றி படம் சொல்லி நாடே சொல்லணும்.
இந்த படம் ரொம்ப பிரம்மாண்ட முறையில் ஒரு ஹாலிவுட் தரமான படம், ஹாலிவுட்டுக்கு இணையாக தயாரிக்கப்பட்ட படம் என்ற முறையில் இது வந்து நம்ம சிம்பாலிக்கலாக அதை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட் வீக் வந்து லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் அந்த ஹாலிவுட் சைனுக்கு பக்கத்தில் ஒரு ராட்சத பலூன் நம்ம ரஜினி சார் மற்றும் அக்ஷய்குமார் அவர்களுடைய உருவம் பதித்த பெரிய ராட்சத பலூன் ஒன்று வந்து லாஸ்ட் வீக் லான்ச் பண்ணேன். நாங்கள் போயிருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து என்னை மீட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அப்படி வந்து சைனாலேருந்து ஒரு 2-3 பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னை பார்க்க வந்திருந்தாங்க இந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ அவங்க எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது நான் கேட்டேன், அவங்ககிட்ட அங்கே எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சைனாவில் வந்து கரண்ட்டாக 40,000 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, இந்த வருஷம் முடிவில் வந்து அது 50,000 ஸ்க்ரீன்ஸாக மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ 3D ஸ்க்ரீன்ஸ் இருக்குதுன்னு கேட்டேன். ஒரு 50% மேலே வந்து 3D ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி அவங்க சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 3D ஸ்க்ரீன்ஸ் அவங்க நாட்டில் இருக்குது. ஸோ இந்தியாவும் சைனாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாப்புலேஷன் வைஸு டெவலப்மெண்ட் வைஸு நம்ம ஒன்றா நினச்சிட்டு இருக்கிறோம். பட் நம்ம ஃபீல்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் நம்ம நாட்டில் வந்து ஒரு வெறும் மொத்த ஸ்க்ரீன்ஸ்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். 3D ஸ்க்ரீன்ஸ்னு பார்த்தா ஒரு 1,500 ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்குது இந்தியா முழுவதும். ஸோ இப்போ கஷ்டப்பட்டு 3D படங்கள் எடுத்தால் கூட அதை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் 3Dயில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் தியேட்டர் வந்து மாறணும். ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் நம்மளும் அந்த மாதிரி ஒரு முன்னேற்ற பாதையில் போகணும், இந்த ஃபீல்டை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி இதை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் லைக்கா நிறுவனம் வந்து இந்த 2.0 3D டிஜிட்டல் மீட்டை வந்து நடத்துகிறோம். இந்த 2Dயை மிக அருமையாக கொண்டாடுகிறார்கள். எல்லா திரையரங்கு உரிமையாளர்களும் இதை செய்து பலனடைய வேண்டும். இப்போ நான்லாம் முதல்ல இந்த குட்டிச்சாத்தன் வந்தபோது குட்டிச்சாத்தன் வந்தபோது பார்த்தேன், ஆகா இதில் இவ்வளோ லாபம் இருக்கா அப்படின்னு நானும் ஒரு படம் ஆரம்பித்தேன். அப்போது மாயாஜால் திரு சந்திரசேகரோடு சேர்ந்து சுஜாதா அவர்கள் கதை எழுத நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜிலாம் கிடையாது, ஸ்பிளிட் லென்ஸ்னு ஒன்று உண்டு, அதை வச்சு ஆஃப் ஃப்ரேம் படம் எடுத்து டபுள் ஃப்ரேம் ஆக்கி பண்ணுற மெத்தடில் பண்ணோம். அது ஆன செலவு எங்களுக்கு தாக்க பிடிக்க முடியும், அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டோம் அதை. ஆனால் இன்றைக்கி இவங்க அருமையாக எடுத்திருக்காங்க. இதுக்கு எல்லா திரையரங்குகளும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மிஷின் எல்லாம் போட்டு இதை திரும்பவும் பொதுமக்கள் அனைவரும் உள்ளே கொண்டு வரதுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். இந்த கண்ணாடியை பொறுத்தவரை 20 ரூபாயிலிருந்து 100 ரூபாய், 200 ரூபா, 2000 வரை கிடைக்குது. இப்போ நாங்கள்லாம் இந்த 20 ரூபாய் கண்ணாடியை வாங்கி அதை அப்படியே கொடுத்துட்றோம், விலைக்கே கொடுத்துட்றோம், நீயே வச்சுக்கன்ட்டு. அடுத்த கட்டம் நமது தமிழ் சினிமா 3Dக்கு சென்றே ஆக வேண்டும். அதை மிகப்பெரிய நடிகரை வைத்து மிகப்பெரிய ப்ரொடியூசர் செய்கிறதுனால இது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறத பார்த்து மிக மிக அதிகமான படங்கள் தயாராவார்கள். நாம் எப்பொழுதும் போல் வளர்ந்து கொண்டே இருப்போம். இவ்வளோ வளர்ந்த அமெரிக்காவில் சினிமா அழியலைன்னா இந்தியாவில் அழியவே அழியாது, வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்தியாவில் தயாரித்த கியூபு இப்போ வேர்ல்டு ஓவர் ஃபேமஸாக இருக்குது. ஆல் பிகாஸ் ஆஃப் யோர் சப்போர்ட். நீங்கள் பிள்ளையார் சுழி பண்ணியிருக்கலன்னா, ஏன்னா சினிமா நல்லா வாழ்ந்தால் தான் எங்களால் ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் அந்த என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆவிட் ஆனாலும் சரி, ப்ரோ டூல்ஸ் ஆனாலும் சரி, டிடிஎஸ் ஆனாலும் சரி, கியூப் ஆனாலும் சரி, அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் டெஃபினட்டாக தேவை. ஸோ இந்த 30 இயர்ஸில் நாங்கள் என்ன கற்றுட்டோன்னா, திரும்ப நாங்கள் ஏர்ன் பண்ணதை அப்படியே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக we have to put in back into the industry. நாங்கள் எவ்வளோ அந்த தொழில்நுட்பத்தில் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணோமோ அவ்வளோதான் எங்களுக்கு ஆதரவு வரும், எங்களுக்கு வந்து ஒரு என்தூசியாசம், எங்களுக்கு சப்போர்ட் வரும். அந்த விஷயத்தில் ஐ திங்க் இட் இஸ் கமெண்டபிள் தட் லைக்கா ஹேஸ் brought out ஒரு 2.0 an experience in 3D to be watched in 3D. இப்போ பார்த்தீங்கன்னா 4000 தியேட்டர்ஸ் இந்தியாவில் ஆல்ரெடி டிஜிட்டலாக இருக்குது இன் அவர் கியூப் டெக்னாலஜி. பட் 3Dங்கிறது இட் இஸ் ஸ்டில் க்ரோயிங். 3Dயில் நிறைய இங்கிலீஷ் படம் வருது. பட் வென் யூ ஹாவ் அ ப்ரொடக்ஷன், ராம்நாதன் சார் சொல்கிற மாதிரி, வென் யூ ஹாவ் சம்திங் ஆல்ரெடி பீங் மேட் இன் 3D and going to be exhibited in 3D, it will be a very, very different experience. இந்த 3D டெக்னாலஜி எப்படி ராமநாதன் சார் சொன்ன மாதிரி மைடியர் குட்டிச்சாத்தான் வரும்பொழுது 3Dனா என்னன்னே தெரியாது எங்களுக்கெல்லாம். நான்லாம் கூட அப்போ சினிமாவுக்கு புதுசு. அது ஒரு மிக பிரம்மாண்டமான வசூலை கொடுத்தது. சினிமா உலகத்தில் அது வரைக்கும் இல்லாத ஒரு வசூலை அந்த படம் கொடுத்தது. எல்லா தரப்புக்கும், அந்த தயாரிப்பாளருக்காகட்டும் விநியோகஸ்தருக்காகட்டும் எல்லாம். அந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் நேரடியாக தான் வெளியிட்டார். அதே மாதிரி தான் இந்த படமும் லைக்கா அவங்களே தான் வெளியிடுறாங்க. ஆனால் அவங்க வெளியிடும்போது கூட
ஒரு பெரிய ரெவல்யூஷன் வருகிறது படத்தில். இப்போ என்ன உதாரணம்னா எல்லா டெக்னீஷியன்களும் உலக புகழ்பெற்ற டெக்னீஷியன் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி குவாலிட்டி இருக்கும். நிச்சயமாக இந்த படமும் எப்படி வந்து இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் வந்து நம்ம இந்தியாவை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு ஒரு பாகுபலி படம் வந்ததோ, அந்த பாகுபலியுடைய சாதனையை இந்த 2.0 முறியடிக்கணும்னு ஒரு தமிழனை நான் உண்மையிலே வந்துருந்துட்டு கட்டாயம் விரும்புகிறேன். அது நடக்குன்னு நான் நம்புகிறேன்.